Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துக்கு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோம். நம்ம எந்த கப்புக்கு 1 கப் அளவு ரவை எடுக்கிறோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதை கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு ரவை நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, மல்லி இலை கொஞ்சம், ஒரு 2 பீஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்காங்க. சோடா உப்பு வந்து 1 பிஞ்ச் அளவு சேர்த்தா மட்டும் போதும். சமையல் சோடா உப்பு தான் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுந்த வடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வேணுங்கிற சைஸில் நீங்கள் இன்றைக்கி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மீடியம் சைஸில் தாங்க போட்டிருக்கேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுறலாங்க. இப்போ நமக்கு ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். 2 சைடுமே நமக்கு இப்போ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவே நீங்கள் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.